இரவு முழுக்க வானம் விசித்திரமான நீல ஒளியில் அவிரத் தொடங்கியது. கிராமத்தினர் பயத்தில் வீடுகளுக்குள் ஒளிந்தும் முத்து மட்டும் அந்த ஒளியின் மூலத்தை நோக்கி காடிற்குள் நுழைந்தான். ஏனெனில் 3 நாட்களாக அவன் தங்கை தடயமே இல்லாமல் மாயமானாள். காட்டின் நடுவில் நிலம் பிரிந்து அதன் கீழே மறைந்து கிடந்த ஒரு உலோகக் கதவு தானாக கீழே சரிந்து குளிர்ந்த காற்றோடு ஒரு ரகசிய ஆய்வகத்தை வெளிச்சப்படுத்தியது. முத்து அவசரமாக உள்ளே ஓடிச் சென்றபோது தங்கையை பார்த்தான். ஆனால் அவள் மட்டும் இல்லை. அவளுக்கே அதிர்ச்சியளிக்கும் வகையில் ஒத்திருக்கும் ஒரு சிறுமி கண்ணாடி மேஜையின் மீது அசைவில்லாமல் படுத்திருந்தாள். ஆய்வகத்தின் மானிட்டரில் ஒரே ஒரு வரி மட்டும் மினுக்கியது. Gen 2 stabilization complete. Original host required for identity sync. அந்த நொடியில் முத்துவுக்கு உண்மை மின்னல் போல புரிந்தது. இவர்கள் அவன் தங்கையை க்ளோன் செய்ய நினைக்கவில்லை. அவளை அழித்து அவளின் இடத்தில் மேம்படுத்தப்பட்ட புதிய வடிவத்தை உருவாக்க முயன்றார்கள். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் முத்து கட்டுப்பாட்டு பலகையை ஃபோர்ஸ் ஷட் டவுன் அடித்தான். ஆய்வகம் முழுதும் நீல மின்னல் பீரிட ஆர்டிஃபிஷியல் சைல்டு நொடியிலேயே துகள்களாக சிதறத் தொடங்கியது. அதே நேரத்தில் தங்கை மெதுவாக கண் திறந்து நடுங்கும் குரலில், "அண்ணா, நான் யாரோட மாற்று பதிப்பு இல்லை" என்று அழுதாள். முத்து அவளை தழுவி எடுத்துக்கொண்டு சிதைந்து கொண்டிருக்கும் அந்த ஆய்வகத்திலிருந்து வெளியே நடந்தபோது அமைதியாகச் சொன்னான், "இந்த உலகில் உன்ன மாதிரி ஒருத்திதான். யாரும் அதை மாற்ற முடியாது."